அனைவருக்கும் வணக்கம். ஹோப் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வீட்டில் எப்போயும் இருக்கும்போது நம்ம மட்டுமே வேலை செஞ்சிட்ருக்கும்போது மற்றவங்களாம் ஃபோனோ இல்லை அவங்கவுங்களோட வேர்ல்டில் இருக்கும்போது ரொம்ப ஒரு டிமோட்டிவேட்டிங்காக இருக்கும் சம்டைம்ஸ். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் எப்படி நம்மளே மோட்டிவேட் பண்ணி நம்ம வேலைகளை சிறப்பாக பண்ணலாம், எப்படி சுறுசுறுப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே அந்த ஒரு தாட் ப்ராசஸில் நம்ம போயிருப்போம். ஸோ ஹஸ்பண்டாக இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கட்டும், வந்தால் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. நம்ம மட்டும்தான் எப்போ பார்த்தாலும் வேலையே பார்த்துட்ருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஸ்பைரிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது 10 மினிட் ரெஸ்கியூ ரூல் அப்படின்னு சொல்லி ஒன்று பிளான் பண்ணுவேன். ஒரு 10 நிமிஷம் டைமரை செட் பண்ணி அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே நம்மளால் என்னென்ன வேலைகளை முடிக்க முடியுது அப்படின்னு சொல்லி மட்டும் பார்க்கலாம். ஏன்னா எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் டைம் அலோகேட் பண்ணி நம்மளால் முடியாத ஒரு ஒர்க்கை ஒரு குயிக்காக எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த டிப்பை ட்ரை பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக யூல் கெட் மோட்டிவேட்டட். உங்களுக்கே ஒரு டாஸ்க் மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் டைமரோ இல்லை ஒரு 5 மினிட்ஸ் டைமரோ நீங்கள் செட் பண்ணி அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே மட்டும் நீங்கள் கடகடன்னு வேலையை முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக யூ வில் ஃபீல் மோட்டிவேட்டட். உங்களுக்கே ஒரு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், ஒரு ரீசார்ஜ்டாக இருக்கும் நீங்கள் வேலை பார்க்கும்போது. ஸோ இந்த மாதிரி நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப டல்லாக இருக்கும்போது, டல் டேஸில் ஒரு மாதிரி வேலை செய்கிறதுக்கே தோணாது, என்னடா பண்ணுறதுன்னு சும்மாவே உட்காந்துருக்கும்போது நமக்கு இந்த டிப்பு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நீங்கள் பார்த்துட்ருக்க சில கிளிப்பிங்ஸ்லாம் என்னோடய அம்மா வீட்டில் தான் எடுத்தது. ஸோ அங்கேயும் அப்படி தான் வேலை நிறைய இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சில ஒரு குயிக்காக ஒரு டைமர் மாதிரி செட் பண்ணி குயிக்காக எப்போயுமே நான் பண்ணுறது வழக்கம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. உங்கள் வீட்டில் ரொம்ப அதிகமாக டர்ட்டியாக இருக்கிறது இல்லை கிளட்டராக இருக்கிற ஏரியா என்னன்னு சூஸ் பண்ணுங்கள். அது ஒரு விசிபிளான ஒரு டே டு டே ஏரியாவாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஏரியாவாக நான் சூஸ் பண்ணிக்குவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டைனிங் டேபிள்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைனிங் டேபிளில் நிறைய திங்ஸாக அக்யூமுலேட் ஆகிருக்கு. அந்த இடத்த மட்டும் டார்கெட் பண்ணி அதை முதல்ல க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி என்ன டாஸ்க் ஒரு மேஜர் டாஸ்க் உங்களால் ரொம்ப போர் அடிக்குது, இது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கிற டாஸ்க்கை மட்டும் செஞ்சு பாருங்கள். அந்த க்ளீனிங்கோ இல்லை அந்த ஒரு டீக்ளட்டரிங் ப்ராசஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். சம்டைம்ஸ் நிறைய பேருக்கு துணி மடிக்கிறதே பிடிக்காது. சில டைம் பாத்திரம் விளக்குறது நிறைய பேருக்கு பிடிக்காது. சில டைம் பார்த்திங்கன்னா ஒட்டடை அடிக்கிறது. உங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்காமல் இருக்குதோ, எந்த ஏரியா ஒரு பெரிய ஒரு சோம்பேறித்தனமாகவே இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த ஏரியாவையும் அந்த ஜோனையும் நீங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பண்ணி முடிச்சோன்னா நீங்கள் உங்களுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸு, அந்த ஹாப்பினஸ்ஸை உங்களாலேயே சொல்ல முடியாது. அந்தளவுக்கு யூ வில் ஃபீல் மோட்டிவேட்டட். அந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான டாபிக் கான்செப்ட் என்னென்னா, ஷிஃப்ட் ஃப்ரம் நான் ஏன் பண்ணணும் அப்படிங்கிறத விட்டுவிட்டு எனக்காக அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கும்போது குழந்தைங்க ஒரு பக்கம் டிவியோ ஃபோனோ வாட்ச் பண்ணிகிட்ருக்கும்போது இல்லை ஹஸ்பண்ட் டிவியோ ஃபோனோ வாட்ச் பண்ணிவிட்டு நம்ம மட்டும் வேலை செய்யும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி நீங்கள் சோர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னே என்னோடய ஏரியா எப்படி இருக்குது, நான் இருக்கிற வீடு இப்படி தான் இருக்கணும், நான் இருக்கிற ஸ்பேஸ் இந்த அளவுக்கு க்ளீனாக இருந்தால் ஐ ஃபீல் ஹாப்பி மோட்டிவேட்டட் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, எனக்காக தான் இந்த வீட்டை நான் க்ளீனாக வச்சுருக்கேன், ஒரு கிளட்டர் ஃப்ரீயாக வச்சுருக்கேன்னு யோசிச்சிங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பிக்கஸ்ட் மோட்டிவேஷனை கண்டிப்பாக க்ரியேட் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்போயுமே எந்த ஒரு வேலை டவுனாக ஃபீல் பண்ணும்போது ஏதாவது மோட்டிவேட் பண்ணுறதுக்காக யூ பேர் இட் வித் ஜாய். எது உங்களுக்கு சந்தோஷத்தை க்ரியேட் பண்ணும். நிறைய பேருக்கு கேண்டில் ஏற்றி ஒரு 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 கேண்டில் ஏற்றி ஒரு நல்ல பர்ஃப்யூம் ஸ்மெல்லு இல்லை விண்டோஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி ஒரு ஃப்ரெஷ் ஏரை நீங்கள் ப்ரீத் பண்ணிக்கிட்டே ஒரு வேலையை செய்யலாம். இல்லை உங்களுக்கு பிடிச்ச பாட்டோ இல்லை ஏதாவது ஒரு பாட்காஸ்ட்டோ இதில் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நம்ம வீட்டு வேலைகளை செய்யும்போது ஒரு பேர் பண்ணும்போது அந்த வேலைகள் ஒரு ஃபீல் ஒரு யூ ஃபீல் மோட்டிவேட்டட் டு டூ த ஒர்க். அட் த சேம் டைம் ஒரு மனதிற்கு ஒரு இது நிம்மதியாக இருக்கும். ஏதோ வேலை செய்கிறோம், நம்ம தான் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த மூட்லேருந்து ஷிஃப்ட் ஆகி ஒரு நல்ல தாட் ப்ராசஸோடு உங்கள் வேலையும் முடிக்க உங்களுக்கு உதவியாக இருக்கும். அட் த சேம் டைம் நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதை நான் நிறைய டைம் நான்
செஞ்சுருக்கேன். ஐல் பி அவுட் ஆஃப் த வேர்ல்டு நிறைய வேலை இருக்கும்போது இந்த மாதிரி பாட்டு கேட்டுக்கிட்டே நான் வேலை செய்யும்போது ரொம்ப குயிக்காக என்னால் அந்த வேலையை முடிக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஏதாவது ஒரு டாஸ்கில் வந்து கம்பைன் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஏதாவது ஒரு ஃபன் கேம் மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லைனா ஒரு பாட்டை வச்சு அந்த பாட்டுக்குள்ளே முடிகிறதுக்குள்ளே இந்த வேலையை நான் முடிக்க போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு டாஸ்க்கு கூட வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு வந்து டெலிகேட் த ஒர்க். எல்லா வேலையும் நம்ம தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிடையாது. சில நான் நெகோஷியபிள் ஒர்க்கெல்லாம் என் வீட்டில் வச்சுருப்பேன். வந்து எல்லாமே நான் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சில வேலைகளை எல்லாருக்கும் நான் பகிர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்கிறது அது ஒரு நான் நெகோஷியபிள் ஆக்டாகவே நான் வச்சுருக்கேன். வந்து கண்டிப்பாக எல்லோரும் வேலை தான் பார்க்குறாங்க. நீங்கள் வேலைக்கு போயிட்டு வராங்கன்னெலாம் நினைக்காதீங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் வேலைக்கு போயிட்டு வரவங்களோட ஸ்ட்ரெஸ் அதிகம், வேலை அதிகம். ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட் எடுக்க முடியாது ஹோம் மேக்கர்ஸால். ஸோ அப்படின்ட்டு இருக்கும்போது யூ நீட் டு எம்பத்தைஸ் வித் தெம். எல்லாருமே வீட்டில் இருக்க குழந்தைங்களாக இருக்கட்டும், ஹஸ்பண்டாக இருக்கட்டும், இல்லை ஒய்ஃபாக இருக்கட்டும், எல்லாருமே வேலைகளை பகிர்ந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரூலை ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் வந்து வீட்டில் வச்சுருக்கேன். ஸோ த ஒர்க் ஹவுஸ் இஸ் மென்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். எல்லோரும் இருக்கிற வீடு. ஸோ அவங்களால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன வேலை, ஒரு லாண்ட்ரி பண்ணுறது, இல்லை துணிகளெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணுறது, இல்லை வீட்டை ஒரு டைடியப் பண்ணுறது, பாத்திரங்களெல்லாம் கரெக்டாக எடுத்து போடுறது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பழக்கப்படுத்தணும். அப்படி பண்ணும்போது நம்மளும் வந்து கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, கொஞ்சம் வந்து ஒரு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி முயற்சிகள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் வீட்டில் யாரும் வேலையே செய்ய மாட்டாங்க அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா பெட்டர் வந்து நீங்கள் ஹவுஸ் ஹெல்ப்புக்காக நீங்கள் வச்சு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா யூ நீட் டு பி அ ரோல் மாடல். இப்போ எப்போயுமே பார்த்திங்கன்னா வந்து நம்ம வேலையே செய்யாமல் அடுத்தவங்கள மட்டும் வேலை செய்யணும் நல்லா இருக்காது இல்லையா? ஸோ நான் எப்போயுமே வந்து வீடை எப்படி வச்சுருப்பேனோ அதை என்னோடய குழந்தைங்க பார்த்துட்டு அவங்க வேலை முடித்தோன்னே அந்த இடத்த வந்து க்ளீனாக டைடியப் பண்ணி நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. இது என்னோடய நிறைய வீடியோஸ்லேயும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வி நீட் டு பி அ ரோல் மாடல். உங்கள் வீடு எப்படி இருக்கணும், உங்கள் லிவிங் ரூம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் அந்த மாடலிங் செட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் குழந்தைங்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டன் இஸ் பெட்டர் தேன் பர்ஃபெக்ட். ஓகே, நீங்கள் வேலையை முடிச்சிட்டிங்க, ஆனால் அது ரொம்ப சூப்பர் டூப்பர் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கவே வேணாம். இட்ஸ் ஓகே டு பி குட். பரவாயில்ல, நல்லா இருக்குது அப்படின்னு ரொம்ப ஏஸ்தட்டிக்காக இல்லை ஒரு ஆர்கிடெக்சரல் ஹவுஸ் மாதிரி நான் அப்படி வச்சுருக்கணும் இப்படி வச்சுருக்கணும்லாம் நீங்கள் நினைக்கவே வேணாம். மை ஹவுஸ் இஸ் ஃபங்க்ஷனல் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி லிவிங் ஹியர். அந்த ஒரு மன நிறைவு இருந்தாலே என்றைக்குமே நம்ம வந்து ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ எங்கள் வீடே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ரொம்ப ஆர்கிடெக்சரலாக இருக்காது, ஏஸ்தட்டிக்கெல்லாம் எங்கள் வீடெலாம் கண்டிப்பாக இருக்காது. ஆனால் நீட்டாக இருக்கும், ஒரு கிளட்டர் ஃப்ரீயாக இருக்கும், ஒரு ஃபங்க்ஷனலாக இருக்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நான் நிறைய டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மன நிறைவோடு நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வீட்டு வேலைகளை ரொம்ப சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் எப்போயுமே நம்மளால் பண்ண முடியும். ஸோ நீங்களும் அந்த மாதிரி யோசிச்சு பாருங்கள். எல்லார் வீட்லேயும் இருக்கிற மாதிரி அதே மாதிரி நம்மளும் வைக்கணும், அதே மாதிரி நம்மளும் அழகாக வைக்கணும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ இந்த மாதிரி சில டிப்பு, சின்ன சின்ன டிப்பு தான் நான் எப்போயுமே வந்து டவுனாக இருக்கும்போது ஃபாலோ பண்ணுவேன். நம்ம இருக்கிற வீடு சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் கண்டிப்பாக இருக்கணும். அதற்கு நம்ம வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணி எப்போயுமே வீட்டை வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் கிளட்டர் ஃப்ரீயாகவும் மெயின்டைன் பண்ணுவேன். ஹோப் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.